ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கும் ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதில் நல்லா திக்கான பாலில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பால் இப்போ கொதி வரட்டுங்க. பாலில் இருக்கிற ஆடை எல்லாத்தையுமே பாலோடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். பால் கொதி வந்து கொஞ்ச நேரத்திலேயே 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காவை துருவி எடுக்கும்போது அதோட அதிகமாக ப்ரௌன் கலர் இல்லாத மாதிரி துருவி எடுத்துக்கணுங்க. தேங்காய் பூவை சின்ன சின்ன துருவலாக துருவி எடுத்துக்கோங்க. பாலில் தேங்காய் பூவை சேர்த்ததும் அதை நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. பால் ஓரளவுக்கு கெட்டியாக வர வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். பால் இந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்ததும் இதோட 1 கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாங்க. பால் பவுடரை சேர்த்த உடனே இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இதை தனியாக பாலில் கூட செய்யலாம், ஆனால் அதிக நேரம் ஆகும், பாலும் அதிகமாக தேவைப்படும். நீங்கள் பால் பவுடர் சேர்க்காமல் தனியாக பாலில் மட்டும் வச்சு பண்ணுறதா இருந்தால் 2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பால் பவுடர் சேர்த்து இந்த ஸ்வீட்டை பண்ணினீங்கன்னா சீக்கிரமாகவே செய்து முடிச்சிடலாங்க. இப்போ இந்த அளவுக்கு பால் கெட்டியாகி வந்ததும் இதோட சீனி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். சீனி கரைஞ்சி வரும்போது அது கொஞ்சம் தண்ணியாக வந்த மாதிரி வருங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரத்திலேயே கெட்டியாயிரும். இதை இப்போ நாம் அடி பிடிக்காத மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஓரத்தில் இருக்க பாலாடை எல்லாத்தையுமே எடுத்து விட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா சீக்கிரமாகவே இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வந்துடும். பால் இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததும் நம்ம கலந்து விடும்போது அது லைட்டாக மேலே மேலே தெரிக்குங்க. அந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பால் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால இது கெட்டியாகவும் ஆயிரும், அந்த பாலும் மேலே தெரிக்காதுங்க. இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு அடிகனமான பாத்திரம் இல்லாட்டி நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்து விட கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிரும். இப்போ இதில் பாதி அளவை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த ஸ்வீட்டை நம்ம இப்போ 2 கலரில் செய்ய போகிறோம், அதனால தான் பாதியை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட நான் ஒரு பீட்ரூட்டை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்து செய்யும்போது நமக்கு கலரும் வந்துடும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதனால தான் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இந்த ஜூஸை சேர்த்து கொஞ்ச நேரத்திலேயே இதுவும் நல்லா கெட்டியாயிருங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டை எடுத்துருக்கேங்க, அதில் நெய் தடவி எடுத்துக்கலாம். கலர் சேர்க்காமல் எடுத்து வச்ச ஸ்வீட்டை முதல்ல இந்த நெய் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பீட்ரூட் சேர்த்து செய்த ஸ்வீட்டையும் இது மேலேயே அப்படி வச்சிடலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுட்டு இதை 1 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நான் ஃப்ரீசரில் வச்சும் எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.